ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்குது பாய்ஸ் நெக்ஸ்ட் டோர் சேனல். ஸோ இந்த சேனல்ல லாஸ்டா வந்து இளஞ்சேட் சென்னியோட வாழ்க்கை வரலாறுடைய முதல் பாகத்தை பார்த்தோம். ஸோ இளஞ்சேட் சென்னியோட வாழ்க்கை வரலாறு, அவர் இறந்ததுக்கு அந்த போர்லயே அவர் இறந்து முடிஞ்சிடுறாரு. இறந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அரியாசனம் யாருக்கு போகும்? அவருடைய மகனான கரிகால சோழனுக்கு தான் போகும். ஒரு தந்தை தான் மகனுக்கே வெறும் சிங்காதனத்தை மட்டும் கொடுத்துட்டு போனா அந்த ராஜ்யம் வந்து பெரிய ராஜ்யமா வளராது. அந்த சிங்காதனத்தை கட்டி காப்பாத்துறதுக்கும் அந்த நாட்டு மக்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துறதுக்கும் ஒரு தலைச்சிறந்த தலைவன் தேவை. அந்த தலைவனாக தான் கரிகால சோழனா அவர் பார்த்திருக்காரு. அதுக்காக தான் அவர் ஒரு தீ ஒன்று கொடுத்தாரு. அந்த தீ தான் அந்த வம்சத்துடைய அணையா தீயா மாறப்போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா கரிகால சோழனுக்கு தெரியல, அவனை சுத்தி இருந்த ஆட்களுக்கும் தெரியல. அவன் எப்படி வந்து மிகப்பெரிய இளவரசனா மாறுறான் அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தந்தை தான் மகனுக்கு கொடுக்க வேண்டிய சிங்காதனம் மட்டும் பெருசு இல்ல, அந்த சிங்காதனத்துக்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலும் அறிவும் மிக்க ஒரு கோமகன் தான் கரிகால சோழன். சங்ககால சோழ நாட்டுல அவனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு பேரு புகழ் எந்த மன்னனுக்கும் இருந்ததா இல்ல. நான் இன்க்ளூடிங் பாண்டியர்களை சேரர்களை எல்லாரையுமே சேர்த்து தான் சொல்றேன். காரணம் என்னன்னா, ஒரு இளவரசன் பிறந்த போதிலிருந்தே பல கஷ்டங்களை சமாளிச்சு அந்த பல கஷ்டங்கள்ல இருந்து அவன் வந்து மீண்டு வந்த விதமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அவன் பிறந்த குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர், அரசியல், அதிகாரம்னு நிறைய சூழ்ந்த பெரிய சூழ்ச்சி வலையில தான் அவனுடைய வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அவன் தந்தையுமே ஒரு மிகப்பெரிய மன்னன் இருக்கானா, அதுவும் காவேரி கரையை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னன் இருக்கானா, அவனுடைய ஆட்சி மேலையும் அவனுடைய அதிகாரத்து மேலையுமே எப்போதும் மற்ற மன்னர்களுக்கு ஒரு பிரயாசை இருக்கும். ஏன்னா காவேரி கரையை ஒட்டின எல்லா நாடுகளுமே ரொம்ப செழிப்பு மிக்கமான நாடுகளா இருக்கும். அதனாலதான் மேக்சிமம் ஆஃப் தமிழ்நாட்டில் நடந்த போர்கள் எதுக்காக நடந்திருக்குன்னா அதிகாரத்துக்கு, இந்த மாதிரி செல்வ வளங்களுக்காக தான் நடந்திருக்கு. ஸோ அதுல முக்கியமானது சோழ நாட்டு மேல அதிக போர்கள் நடந்திருக்கு. அதுக்கு அடித்தளமா இருந்த இளஞ்சேட் சென்னி வந்து சோழ பேரரசுக்கு ஒரு அடித்தளமா இருந்தாருன்னு நான் முன்னாடி சொன்னேன். ஆனா அந்த அடித்தளம் மட்டும் போதுமா? அந்த அடித்தளத்துக்கு மேல சரியான கட்டடங்களை எழுப்பணும். அப்படி சரியான கட்டடங்களை எழுப்பின ஒரு மிகப்பெரிய மன்னன் தான் கரிகால சோழன். ஆனா வாழ்க்கையில ஆரம்ப காலம் ரொம்ப சுலபமா இல்லை. அதான் சொல்லுவாங்கல்ல, பெரிய உயரத்துக்கு போறவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்போதுமே ஸ்கிராட்ச்ல ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் கரிகால சோழன். அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப சுலபமா இல்ல. எல்லாத்துலயுமே, அரசியல்லையும் சரி அதிகாரத்திலையும் சரி, அவனை எப்போதும் ஒரு ஆபத்து சூழ்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் அரண்மனையில ஒரு மிகப்பெரிய சதி நடக்குது. அவனுக்கு ஆப்போசிட்டா எதிரிகள் வந்து அந்த இளவரசனை அழிக்க முடிவு பண்றாங்க. இரவோட இரவா அவனை வந்து ஒரு அரண்மனையிலே வச்சு தீ பிடிச்சி எரிய வைக்கிற மாதிரியான ஒரு திட்டம் போடுறாங்க. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட தீயோ வந்து அந்த பேரரசை வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுது இல்லையா? அது அவங்களுக்கு தெரியல. அந்த தீ விபத்துல, அது விபத்துன்னு சொல்றதா இல்ல திட்டமிடப்பட்ட ஒரு கொலை முயற்சின்னு சொல்றதான்னு தெரியல, ஒரு திட்டம் ஒண்ணு திட்டுறாங்க. அந்த தீயில ஒரு சிறுவன் சிக்கிக்கிட்டான். அவன் உயிர் போயிடும்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல அவன் உயிர் போகல. அவன் அந்த தீயில இருந்து வெளியில வந்தான். ஆனா அவனோட கால்கள்ல தீயினுடைய காயங்கள் ரொம்ப ஆழமா இருந்தது. அந்த தீயோட காயங்களை வந்து அங்க அப்போ வந்து சங்ககால சோழர்களுடைய ஆட்சி காலத்துல அவங்களோட அரசு பீடத்துல வந்து புலித்தோல் போத்துற பழக்கம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில எப்பவுமே வந்து புலிதான் அவங்களுடைய நாட்டுடைய சின்னமே இல்லையா? சோ அவங்க புலி வச்சு இது பண்ற மாதிரி இருந்திருக்கு. அந்த புலித்தோலை அவன் வந்து காலில் கட்டிக்கிறான். ஸோ இந்த பத்தின ரெஃபரன்ஸ் வந்து எல்லாமே யவனராணின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கணும். அந்த புக்லயுமே கரிகால சோழனுடைய ஏர்லி லைஃப்ல நடந்த சதி திட்டங்களை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு சாண்டிலியன். கண்டிப்பா நீங்க அதை படிச்சே ஆகணும். ஸோ அதனாலதான் அவனுடைய பேரே வந்து கரிகாலன்னு மாறுச்சு. அந்த கரிகாலன்ற பேரை நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா கரி பிளஸ் கால். கரினா தீ, கால்னா காலை குறிக்குது. தீயால் குறியிடப்பட்ட மன்னன்னு அவனுக்கு ஒரு பேரே வந்தது. இதனாலதான் அவனோட பேர் கரிகால சோழன்னே மாறுச்சு. அந்த நாள் முதல் அந்த இளவரசன் வந்து ஒரு இளவரசனாவே இல்லை, ஒரு தலைச்சிறந்த போராளியா மாறுறான். அவனுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும் என்றா அவன் பலமா இருக்கணும். அவன் ஆதரவாளர்களை சேர்த்தான். அந்த பலத்துக்கு அவனுக்கு தேவையானது ஆதரவாளர்கள். மெதுவா அவனோட தனது உரிமையை மீட்டுக்கொள்ள முயற்சி பண்ணான். அதுக்கு அவனுக்கு உறுதுணையா இருந்தது அவனுடைய படைத்தலைவர்கள்னா ஸ்ட்ரெயிட்டா இளவரசனுக்கு எந்த படைத்தலைவனும் ஆதரவு கொடுத்துட மாட்டான் இல்லையா? அதெல்லாம் வந்து எப்போதுமே விசுவாசத்தை பொறுத்தது. இளஞ்சேட் சென்னியோடைய விசுவாசமான படைத்தலைவர்கள் எல்லாருமே இளவரசனை வந்து தன்னுடைய மன்னனா எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை மறக்கவே முடியல. அந்த தீ அவனை அழிக்கவே இல்லை. அந்த தீ அவனை வாழ வச்சது, உருவாக்குச்சு. அவன் வளர்ந்தான். அவன் சக்தி அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. எதிரிகள் இன்னும் இருந்தாங்க.
காரணம், ஒருத்தன் வளர்ந்துகிட்டே போறான், கண்டினியூஸா ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா அவனை சுத்தி எப்பவுமே எதிரிகள் சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஆனா இந்த முறை அவன் ஓட போவதில்ல, எதிர்த்து சண்டை போட போறான். அது யார? தமிழ்நாட்டுடைய 3 முக்கிய சக்திகள்ல 2 முக்கிய சக்தி ஒரே நேரத்துல அவனை எதிர்த்து போராட வருது. அது வேற யாரும் இல்ல, சேரரும் பாண்டியரும். அப்படிப்பட்ட ஒரு போர் நடந்த இடம் தான் வெண்ணி போர். இது எங்க இருக்கு கரெக்டா? இந்த வெண்ணின்ற இடம் எங்கப்பா இருக்கு அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். சங்க காலங்கள்ல இலக்கியங்கள்லயும் சரி, சங்க காலங்கள்லயும் சரி, இந்த வெண்ணி போரை பத்தியும் கரிகால சோழனை பத்தியும் பல குறிப்புகள் இருக்கு. அவனோட வெற்றிகள், அவனோட போர்கள், அவன் கட்டிய கட்டிடங்கள், அவன் எல்லாமே. குறிப்பா கட்டிடங்கள்னு எடுத்துட்டா இன்னைக்கு உலகத்துல புகழ் பெற்று இருக்கக்கூடிய கல்லணையும் அதுல ஒரு முக்கிய பார்ட்டா வரும். ஏன் முக்கிய பாட்டு? என்ன முக்கிய பாட்டு தான் அது. ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கட்டடங்களும் டேமும் இன்னொரு முறை யாராலையுமே கட்ட முடியாது. இப்போ வரைக்குமே வெளிநாட்டுக்காரங்க ஆர்கிடெக்சர்ஸ்லாம் அதை பார்த்து வியந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்டிடக்கலையும் அவனோட காலத்தில் நடந்திருக்கு. அவன் சாதாரண மன்னன் இல்லைன்றது இதை வச்சே சொல்லிடலாம். அவன் வாழ்க்கையில இப்போதான் ஆரம்பிக்குது. அவன் எதிர்கொள்ள போகக்கூடிய பெரிய போர் தான் வெண்ணி போர். அது வரலாற்றை எழுத போகும் மிகப்பெரிய வெற்றியா மாறப்போகுதுன்னு அப்ப கரிகால சோழனுக்கும் தெரில, சேரனுக்கும் பாண்டியனுக்கும் தெரில. அந்த வெண்ணி போர் எப்படி நடந்தது, அந்த வெண்ணி போர்ல அவன் எப்படி இளவரசனா இருந்து ஒரு பெரிய மன்னனா மாறுறான்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டே டியூன் டு மக்களை.